ஆமாவாய். வந்திருக்கிற வியாதியினால என்ன நடக்க போகுது பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களோட நடக்க முடியாம பலன் இல்லாம ஒரு மாதிரி தீமையை பார்த்துட்டு இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? வசனம் பேசுதுங்க. ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 14 பிரகாரமா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போறாரு. பயத்துக்கு தூரமா வெளியே கொண்டு வர போறார். நீ திகிலுக்கு தூரமாவாய் தேவ பிள்ளையே. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற உங்களை தீமையில விழுந்து போகாதபடி கர்த்தரால் காப்பாற்ற முடியும். பிசாசு கொண்டு வந்திருக்கிற வலி வியாதிய கர்த்தர் முற்றிலுமா அறுத்து போட அவரால் முடியும். நீங்க விசுவாசிங்க. தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. முடிஞ்சு போன காரியங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இருக்கிற பலவீனங்களை நினைச்சு எதிர்காலத்துல நீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. நீ தூரமாவாய் தேவ பிள்ளைகளே. இந்த உலக நெருக்கடியில வருகிற பிரச்சனைக்கு நீ தூரமாவாய். வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்கு நீ தூரமாவாய். உன் குடும்பத்துல உன்னுடைய கணவன் மனைவிக்கு வந்திருக்கிற வியாதியிலிருந்து நீ தூரமா வருவ இயேசு நாமத்தால. ஒரு